உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அறிவியலின் வரலாறு முழுமையானது இல்லை என்றால், ஒரு விஞ்ஞானியை பற்றி நினைத்தவுடன் வெள்ளை லேப் கோட், மைக்ரோஸ்கோப், சூப்பர் கம்ப்யூட்டர் இவையெல்லாம்தான் நம் நினைவுக்கு வருகின்றன. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியா முற்றிலும் வேறுபட்ட ஒரு வகையான விஞ்ஞானிகளை உருவாக்கியது. அவர்கள் நமக்கு வெளியே இருக்கும் உலகத்தை மட்டும் ஆராயவில்லை, நமக்குள் இருக்கும் பிரபஞ்சத்தையும் ஆராய்ந்தார்கள். மனித மனம், உணர்வு, உடல், பிரபஞ்சம், வாழ்க்கையின் மிக ஆழமான கேள்விகள். அவர்கள்தான் இந்தியாவின் ஆன்மீக விஞ்ஞானிகள், ரிஷிகளும் சாந்தர்களும். ஒரு நாடு அறிவியலில் எவ்வளவு முன்னேறியுள்ளது என்று பேசும்போது அந்த நாட்டின் தலைசிறந்த விஞ்ஞானிகளைத்தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். இயற்பியலுக்கு புகழ்பெற்ற ஒரு நாடு அதன் இயற்பியல் விஞ்ஞானிகளால் அறியப்படுகிறது. மருத்துவத்திற்கு அதன் மருத்துவர்களாலும் ஆராய்ச்சியாளர்களாலும் அறியப்படுகிறது. சுவாமி விவேகானந்தர் கூறினார், ஆன்மீகம் ஒரு அறிவியல். அப்படியானால் இந்தியாவை அதன் ஆன்மீக விஞ்ஞானிகளைக் கொண்டுதான் மதிப்பிட வேண்டும். அந்த அளவுகோலின்படி பார்த்தால் வரலாற்றில் எந்த நாடும் இந்தியாவுக்கு அருகில் வர முடியாது. இதன் அடித்தளத்தில் இருந்தவர்கள் சப்தரிஷிகள். குருசிஷ்ய பரம்பரையின் மூலம் ஞானத்தை பாதுகாத்த 7 மகத்தான ரிஷிகள். வால்மீகி நமக்கு ராமாயணத்தை அளித்தார். வியாசர் வேதங்களை வகைப்படுத்தி நமக்கு மகாபாரதத்தை அளித்தார். ஆனால் இவ்வளவு பெரிய ஞான பொக்கிஷம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எப்படி பாதுகாக்கப்பட்டது? காகிதம் இல்லாமல், அச்சு இயந்திரம் இல்லாமல், கம்ப்யூட்டர்கள் இல்லாமல் இந்தியா உருவாக்கியது. நாம் அழைக்கக்கூடிய சாத்தியமே இல்லாத ஹார்ப் டிரைவ், பதப்பாடம், கிரமபாடம், கனபாடம் போன்ற மிக நுட்பமான வாய்மொழி முறைகளின் மூலம் வேதங்கள் ஒலி வடிவங்களாக பாதுகாக்கப்பட்டன. ஒரு எழுத்தோ ஒரு ஒலியோ மாறினால் கூட அந்த அமைப்பு உடைந்துவிடும். இது ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பண்டைய எரிச்சிக்கிங் சிஸ்டம். அந்த தேடல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. சுஷ்ருதர் அறுவை சிகிச்சையில் முன்னோடியாக இருந்தார். ஆரியப்பட்டர் வானத்தை ஆராய்ந்தார். பதஞ்சலி மனித மனத்தை வெல்வதற்கான ஒரு முறையான பாதையை உருவாக்கினார். சங்கரர், ராமானுஜர், மத்வர் ஆகியோர் யதார்த்தத்தை புரிந்துகொள்ள அசாதாரணமான தத்துவ மாதிரிகளை உருவாக்கினர். பின்னர் இந்தியாவின் சாந்தர்கள் இந்த ஆழமான உண்மைகளை சாதாரண மக்களிடம் கொண்டு சென்றார்கள். கவிதையின் மூலம், இசையின் மூலம், பக்தியின் மூலம், உழைப்பின் மூலம், சேவையின் மூலம். சப்தரிஷிகள் முதல் பக்தி இயக்கத்தின் சாந்தர்கள் வரை இது சத்தியத்தை தேடிய ஒரு மாபெரும் நாகரிகத்தின் பயணம். இறுதியாக நவீன உலகத்திற்கான சரியான பாலமாக வந்தார்கள் இருவர், ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் சுவாமி விவேகானந்தரும். இந்தியாவின் பண்டைய செய்தியை நவீன உலகத்திற்கு எடுத்துச் சென்றனர். இன்று மனிதனால் அணுவை பிளக்க முடிகிறது, விண்வெளியை ஆராய முடிகிறது, செயற்கை நுண்ணறிவை உருவாக்க முடிகிறது. ஆனால் நம் சொந்த மனதை வெல்ல நாம் கற்றுக்கொண்டோமா? இந்தியாவின் ஆன்மீக விஞ்ஞானிகளிடம்தான் அந்த சமன்பாட்டின் காணாமல் போன இன்னொரு பாதி இருக்கிறது. முழு எபிசோடையும் நாளை இரவு க்ஷேத்ரதம் சேனலில் பாருங்கள். மகத்தான ரிஷிகளுக்கும் சாந்தர்களுக்கும் பிரணாமங்கள்.